சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சம்பந்தி கையில குடுக்க வேண்டிய கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ ஒழுங்கா அவர் கையில குடுக்காம கீழே போட்டு உடைச்சா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அவளை அடிச்சேன். அதுக்கே மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு போறாரு. கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இந்த நேரத்துல நீ கொஞ்சம் பொறுமையா தான் போயிருக்கணும் குணா. என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய வரப்போறவரு. அவரை வச்சுக்கிட்டு நீ மத்தவங்கள அடக்கி பேசுறது, அடிச்சு பேசுறதெல்லாம் தப்புதான். அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா சரின்னு கேட்டுட்டு போக வேண்டியது தானே. நீ என்ன அவர்கிட்டயே வீம்புக்கு நிக்கிற? அப்போ நீங்க என் மேல தப்புன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள கிட்ட நான் பேசுனது தப்புன்னீங்கன்னா அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா மாப்பிள்ள சொன்ன மாதிரி இந்த வீணா போனவகிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அஞ்சலி, நீ போய் மகேஷ கூட்டிட்டு வா. இவ்வளவு எதுக்கு நீ அனுப்புறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். இவ்வளவு போய் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி போனா மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி கூட்டிட்டு வந்துருவா. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆமா, நீங்க எல்லாரும் இப்படி ஏதாவது சொல்லி சொல்லியே இவளை ஏத்தி விட்டு இப்ப இந்த வீட்டுல அவ ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் கவி போய் கூப்பிட்டா மாப்பிள்ள வரமாட்டாரா? கட்டிக்க போறவ அவதானே. ஏ கவி, நீ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா போ. மகேஷ், என்ன மகேஷ், ரொம்ப சந்தோஷமா நீங்க தான் எல்லாருக்கும் புடவெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் ஏன் இப்படி திடீர்னு கோச்சிட்டு வந்தீங்க? நான் ஏன் கோச்சிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மகேஷ், ஆனா யாருக்காகவோ போய் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? இப்போ வரைக்கும் நான் எவ்வளவோ சொல்லியும் அஞ்சலியை யாரோனே சொல்லி பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு உங்க கூட இருக்கிற பிரச்சனையே. அஞ்சலியும் நம்மள மாதிரி தானே. ஏன் உங்களுக்கு எல்லாம் நினைக்கவே தோணாது? நீங்க அஞ்சலிய மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றப்ப எல்லாருக்கும் அவன் மேல கோவம் வரதா செய்யும். நீங்க அவங்கள ஒரு மனுஷியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நான் உங்களை ஒரு நார்மல் மனுஷியா ட்ரீட் பண்ண சொல்றது உங்களுக்கு நான் உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ற மாதிரி தெரியுதா? சரி மகேஷ், அவளை பத்தி பேச வேண்டாம். கீழே உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க கீழே வாங்க. உங்க அம்மா பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல கவி. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவங்க அந்த எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப அவங்க மேல இருக்கிற கோவத்துக்கு நான் கீழே வந்தனா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். என்ன மகேஷ், இப்பவே இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் நமக்கு கல்யாணமே முடியல, அதுக்குள்ள உங்களுக்கும் எங்க அம்மாக்கும் பிரச்சனைனா எப்படி மகேஷ்? இத நீ கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட. ஏன்னா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே அவங்கதான். அவங்க வயசுல பெரியவங்க மகேஷ். அவங்க ஏதாவது செஞ்சா கூட நீங்க தான் அதை பெருசா எடுத்துக்காம போகணும். அப்படிலாம் என்னால போக முடியாது கவி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே கீழே வந்து அவங்க கிட்ட பேசுங்க. பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். யாருக்கிட்ட? உங்க அம்மா கிட்டயா? ஆமா. காது இருக்க உங்க கிட்ட பேசலாம். உங்க அம்மாக்கு தான் காதே கிடையாது, வாய் மட்டும்தான் இருக்கு. அதனால அடுத்தவங்க எது பேசினாலும் அவங்களுக்கு தான் கேட்கவே கேட்காதே. அவங்க பேசுறத மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு பதிலா இந்த செவத்தை பார்த்து பேசிட்டு போயிடலாம். இப்படி எல்லாம் பேசினா எப்படி மகேஷ்? உங்க அம்மாவை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருதோ? இத்தனை நாளா எங்க அம்மாவை பத்தி நீங்க பேசும்போது ஆண்டி ஆண்டின்னு உரிமையோட தான் சொல்வீங்க. இப்போ உங்க அம்மான்னு என்கிட்ட பேசுறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் அவங்களாதான் உருவாக்கிக்கிட்டாங்க கவி. இப்போ நீங்க என் கூட வர மாட்டீங்களா? நான் இப்போ அங்க வந்து என்ன செய்ய போறேன்? தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். உங்களை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல? நான் வர மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லுப்போ. அம்மா, நான் எவ்வளவு கூப்பிட்டு பாத்துட்டேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு.
அஞ்சலி, நீ போய் மகேஷை கூட்டிட்டு வா. ஆ சரி. அத்தை, நான் என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டேன் அத்தை. அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரு ரொம்ப கோவமா இருக்காரு. அதனால யார் போய் கூப்பிட்டாலும் அவர் வரவே மாட்டாரு. இப்ப வருவாரு பாரு.